வணக்கம், என் பேர் சரவணன். நான் ஸ்கைலார்க் இன்ஃபோ மீடியாங்கிற ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இந்த பாட்காஸ்ட்டில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம பலவிதமான விளம்பர யுக்திகளை கேள்விப்பட்டிருப்போம். ரேடியோ, டெலிவிஷன், இப்போது நவீன காலத்தில் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங், இப்படி பலவிதமான விளம்பர யுக்திகளை நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பல முன்னணி பிராண்டுகளினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது உள்ளூர் லோக்கல் கேபிள் சேனல். லோக்கல் கேபிள் சேனல் அட்வர்டைசிங்கை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த பாட்காஸ்ட் லோக்கல் கேபிள் சேனல் விளம்பரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புதிய ஐடியாவை கொடுக்கும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும், எந்த மாவட்டத்திலும், எந்த குக்கிராமத்திலும் கூட லோக்கல் கேபிள் சேனலில் அட்வர்டைசிங் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். லோக்கல் சேனல் விளம்பரம் பற்றி உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். அதே போல் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு உள்ளூர் லோக்கல் சேனல் உரிமையாளராகவோ ஒளிபரப்பாளராகவோ இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஊரில் நடக்கிற விஷயங்களை பற்றி கூட எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் அதை நேஷ்னல் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போவோம். 100க்கும் மேற்பட்ட பிராண்டுகளோட கடந்த 25 ஆண்டுகளாக பயணம் செஞ்ச ஒரு அனுபவம் பெற்ற நிறுவனம் தான் ஸ்கைலார்க் இன்ஃபோ மீடியா. அந்த வகையில் பல பிராண்டுகளோட பயணம் செஞ்சு அவங்களோட வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தோம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் லோக்கல் கேபிள் சேனலை பற்றின நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு நிறுவனமாக இனி வரப்போகிற எபிசோடுகளில் லோக்கல் கேபிள் சேனல் பற்றி உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல விஷயங்களும் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம். இந்தியாவில் சின்ன கிராமத்திலிருந்து பெரிய மெட்ரோ நகரங்கள் வர தங்களுடைய பிராண்டுகளை விளம்பரம் செய்ய பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய பிராண்டுகள் லோக்கல் கேபிள் சேனலை ஒரு நல்ல மீடியமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுபோக இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய விளம்பர நிறுவனங்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களோட வியாபாரம் அபிவிருத்தி ஆகிறதுக்கும் புதிய ஸ்ட்ராட்டஜிகளை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் லோக்கல் கேபிள் அப்படிங்கிற ஒரு மீடியத்தை நல்லபடியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய மெட்ரோ நகரங்கள் வரை பல பிராண்டுகளை கொண்டு போனதில் லோக்கல் கேபிள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கு. இந்தியா ஒரு கிராமங்களால் சூழப்பட்ட நாடு. நம்ம நாட்டில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிகள். இந்த 28 மாநிலங்களிலும் சுமார் 800 மாவட்டங்களும் 6.5 லட்சம் கிராமங்களும் இருக்கிறது. இந்த 6.5 லட்சம் கிராமங்களையும் 800 மாவட்டங்களையும் 28 மாநிலங்களையும் இணைப்பது சுமார் 1500க்கும் மேற்பட்ட லோக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய ஜியோ டார்கெட்டிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் விளம்பரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை 30 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த லோக்கல் சேனல். இப்போ நீங்கள் ஒரு சேட்டலைட் சேனலில் விளம்பரம் கொடுத்தா அது ஒரு மாநிலம் முழுவதும் போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊரில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊர் தான் தேவை, ஒரு குறிப்பிட்ட கிராமம் தான் தேவை அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டுமே விளம்பரம் கொடுக்குற ஒரு சக்தி லோக்கல் கேபிள் சேனலுக்கு இருக்குது. லோக்கல் சேனலில் விளம்பரம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய செலவாகும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை லோக்கல் சேனலில் ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் விளம்பரம் படுத்தலாம். சேட்டலைட் சேனல்களோ ஓடிடி சேனல்களோ போக முடியாத இடங்களுக்கு கூட லோக்கல் கேபிள் போகும். மலைப்பாங்கான பிரதேசமாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கு பிரதேசமாக இருந்தாலும் சரி, லோக்கல் கேபிள் அங்கே டெலிகாஸ்ட் ஆகும். இன்டர்நெட் வசதி கூட இல்லாத கிராமமாக இருந்தாலும் அங்கே லோக்கல் கேபிள் சேனல் கேபிள் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படும். இப்போ இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம், திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம், இந்த மாதிரி பகுதியில் கூட லோக்கல் கேபிள் சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள்லாம் தங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா, நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து அட்மிஷன் வேணும்னா அவங்க முதல்ல லோக்கல் கேபிள் சேனல் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. எல்லா வங்கிக்கும் இந்தியா முழுவதும் பலவிதமான பிரான்ச்சுகள் இருக்கும். அந்த பிரான்ச்சில் தனிநபர் கடன், வீட்டுக்கடன், நகைக்கடன், இப்படி பலவிதமான கடன்கள் இருக்குது. இந்த கடன் வசதிகளை எந்த ஊரில் எந்த பிரான்ச்சுக்கு டார்கெட் பண்ணணுமோ அந்த ஊரில் இந்த விளம்பரத்தை கொடுக்கலாம். அதே போல் இந்த லோக்கல் கேபிள் சேனல்லையுமே பார்த்திங்கன்னா ஜிஇசி சேனல், நியூஸ் சேனல், மியூசிக் சேனல், பக்தி சேனல், இப்படி பலவிதமான ஜானர்களில் லோக்கல் கேபிள் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் ஒரு துணிக்கடையோ ஒரு நகைக்கடையோ ஒரு ஊரில் அவங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க முதல்ல தேர்ந்தெடுக்கிறது அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் கேபிள் சேனல். ஏன்னா இந்த ஊருக்கு மட்டுமே ஒரு சலுகை கொடுக்குறோன்னா அந்த ஊருக்கு மட்டுமே அதை விளம்பரப்படுத்த முடியும். இந்த மாதிரி லோக்கல் கேபிள் சேனல் அப்படிங்கிறது நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு காசுக்கும் உண்மையான ஒரு வேல்யூ கொடுக்குற ஒரு மீடியம். இந்த மீடியம் பற்றி வரப்போகிற எபிசோடுகளில் நிறைய தகவல்களை உங்களுக்கு நான் பரிமாறிக்கலான் இருக்கேன். லோக்கல் கேபிள் சேனல் சார்ந்த விஷயங்களுக்காகவோ லோக்கல் கேபிள் சேனலில் உங்களோட ப்ராடக்டை விளம்பரப்படுத்தணுன்னாவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.